லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் என்ட்ரி கொடுக்க அவங்களும் ரொம்பவுமே ஷாக் ஆகிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் வந்து மத்தியானம் லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவனும் அதோட புது டேரக்டராக வந்திருப்பான். அதனால அவங்களோட அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டா இப்போ அவங்களுக்கு கோவம் வந்து எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் ரோட்டோரமாக சாதாரண சாப்பாடு கடை போட்டிருக்க பொம்பளை நீ என்னையே எதிர்த்து பேசுறியா, உனக்கு என்ன தேவை, பணம் தானே, இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ரூபாயை தூக்கி எறிகிறான். இது பத்தலையா அப்படின்னா இன்னொரு 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டு அவங்களும் மனுஷங்களை மதிக்க முதல்ல கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேச, நீ பண்ற எல்லாத்துக்குமே கடவுள் நிச்சயமா தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஏகப்பட்ட பணத்தை எடுத்து அவங்க மேல தூக்கி எரிஞ்சிட்டு இது எல்லாமே உனக்கு தான், எடுத்துக்கோ, மரியாதையா அந்த ஏர் கண்டிஷனர் ரிப்பேர் பாக்குறவன டிவோர்ஸ் பண்ணிட்டு என்கிட்டயே வந்துரு, இல்லன்னு வைவே அவன் இந்த சிட்டிலேயே இருக்க முடியாதபடி நான் பண்ணிடுவேன், எனக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இப்போ அவங்களும் ரொம்ப சோகமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அந்த பணக்காரரும் எனர்ஜி இவ்வளவு சோகமா இருக்க, உன்னுடைய ஹஸ்பண்டை பார்த்துட்டு வந்ததுல இருந்து நீ இப்படிதான் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் எங்க நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும் பயங்கரமா ஷாக் ஆயிடாரு. உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் இல்ல என்னுடைய ஹஸ்பண்ட்னால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு பயமா இருக்கு அப்படின்றாங்க. ஓ அவ்வளவுதான் பிரச்சனையா, அதை பத்தி நீ கவலைப்படாத, இனிமேல் அந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவங்களும் நம்மளும் சாதாரண மனுஷங்க, அவன மாதிரி ஒரு பணக்காரனை எதிர்த்து நம்மளால போராட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவரோ சரிமா நீ முதல்ல சாப்பிடு என்னன்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. மறுநாள் அந்த பழைய ஹஸ்பண்ட் கூட ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான் இல்லையா, அவன் சந்தோஷமா ஓடி வந்துட்டு இருக்கான். சார் லீ குரூப்போட லீ இருக்காரு இல்லையா, அவர் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்ல, அவனுக்கும் பயங்கரமான ஷாக். என்னடா சொல்ற, நம்மள மாதிரி ஒரு சாதாரணமான ஒருத்தரை வந்து அவர் மீட் பண்ணுவோம் அப்படின்னா நிச்சயமா வந்து ஏதாவது பிசினஸ் விஷயமா தான் இருக்கும், நம்ம பெரிய இடத்துக்கு போக போறோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டே அவரோட வீட்டுக்கு வர, வீட்டை பார்த்த உடனே இது வீடு இல்லடா மாளிகை, தரைய பாருவே முகமே பார்க்கலாம் போல, அந்த அளவுக்கு பல மின்னிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஒரு பொண்ணு வந்து உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி சார் கூட பெரிய கான்ட்ராக்ட் எது சைன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமே, வெளியில வந்த உடனே அந்த ஏர் கண்டிஷனர் ரிப்பேர் பாக்குறான் பாருவே, அவனை பொழந்து கட்டுறது தாண்டா என்னுடைய வேலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சரி நீங்க முதல்ல உள்ளுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவனோட அசிஸ்டன்ட். உள்ளுக்குள்ள நுழைஞ்சா அந்த இடத்துல வந்து நம்மளோட லீ சார் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா அவனுக்கும் தெரியாது இல்லையா, என்னடா ஏர் கண்டிஷனர் ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கக்கூடியவன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். புரிஞ்சு போச்சு, நீ இங்க இருக்கக்கூடிய ஏசி எல்லாம் ரிப்பேர் பாக்குறதுக்காக வந்தியா, சரி முதல்ல கிளம்பு, டிப்ஸுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கியா என்ன, சரி இந்த 20 ரூபாயை வச்சுக்கோ, முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணு, நானும் லீ சாரும் பிசினஸ் விஷயமா வந்து பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஆமா ஏசி ரிப்பேர் பார்க்க வந்துட்டு இங்க உட்காந்து என்னடா சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, அவரும் வந்து பிசினஸ் பேசுறதுக்காக வந்தேன்னு சொல்ற, ஆனா இவ்வளவு அரகண்டா நடந்துக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. நான் என்ன நினைச்சேன், நான் இந்த சிட்டிலேயே வந்து மிகப்பெரிய பணக்காரன், லீ சார் தகுதியான ஆளை பார்த்து தான் கூப்பிட்டுருக்காரு, ஆமா அதுக்கு நடுவில் நீ எதுக்கு முதல்ல எந்திரிச்சு வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏற்கனவே அந்த ரோட்டு கடை வச்சிருக்கா பாரு, அவகிட்ட வந்து 3 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், ஆனா அவளோ வந்து உனக்காக அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டா. இங்க பாத்தியா இந்த ஒயினோட மதிப்பு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய், நான் லீ சாருக்கு பிரசன்ட் பண்றதுக்காக கொண்டுட்டு வந்தேன், இதுல இருந்து என்ன தெரியுது, பணம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவரும் அந்த ஒயின் பாக்ஸை தூக்கி குப்பையில தூக்கி எரிஞ்சிரு, இந்த மாதிரி சீப்பான ட்ரிங்க்ஸ் எல்லாமே லீ வந்து கண்ணில் கூட பார்த்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல, நான் கொண்டுட்டு வந்ததே குப்பையில தூக்கி போட்டுட்டியா, உனக்கு எவ்வளவு திமிரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அவனோட அசிஸ்டன்டோ, ஏண்டா உனக்குலாம் இவ்வளவு திமிரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக போக, எடுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம லீ சாரோட அசிஸ்டன்டோ, அதுக்கு பிறகு அவரோட பாடி கார்ட்ஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. வந்த உடனேயுமே அங்க நின்றுட்டு இருக்க 2 பேரோட கண்ணத்துலயுமே என்னோட பழைய ஹஸ்பண்டோ, நாங்க இந்த தப்பு பண்ணல, இதோ இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கானே இந்த வயசானவன், இவன் தான் எல்லா தப்பும் பண்ணது, முதல்ல இவனை இந்த இடத்த விட்டு வெளியில தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்ல, யாரை பார்த்து வெளியில தள்ள சொல்லிடுற, உண்மையிலேயே வந்து உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா, அவரோட வீட்டுல இருந்து அவரையும் வெளியில அனுப்ப பாக்குறியா என்ன அப்படின்னு சொல்ல, அவனும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி குழம்பி போய் நிக்க, அவர் தாண்டா லீ குரூப்போட லீ அப்படின்னு சொல்ல, அச்சோ என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். உண்மை தெரிஞ்சுக்காம நான் ஏதோ பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்க, உன்னால உண்மையை பார்க்க முடியலன்னு வச்சுக்கோமே, எதுக்கு இந்த கண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அவரோட பாடி கார்ட்ஸோ அவனை கொதிக்கிற கிட்ட கொண்டுட்டு வந்து அமைக்கி பிடிச்சிட்டு இருக்க, அவனும் வந்து என்னை விட்டுடுங்க, தயவு செஞ்சு விட்டுடுங்க, நான் எந்த தப்பு பண்ணல, இந்த சிட்டியை விட நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கேன். இங்க பாரு, இனிமேல் என் ஒய்ஃபோட வழியில நீ குறுக்கவே வரக்கூடாது, அது மட்டும் இல்லாம இவங்கிட்ட இருக்கக்கூடிய ஃபேக்டரி இருக்கு பாத்தீங்களா, அதான் பண மோசடி அப்படின்ற பேர்ல வந்து இவங்கிட்ட இருந்து கைப்பற்றுங்க அப்படின்னு சொல்ல, அவனும் வந்து திரு முடிச்சிட்டு இருக்கான். இனிமேல் உங்க வழியில வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டு போயிட்டு, மறுநாள் வந்து நம்மளோட ஹீரோயினும் அந்த பணக்காரர் கிட்ட, கேள்விப்பட்டீங்களா என்னுடைய பழைய ஹஸ்பண்ட் வந்து இருந்த இடம் தெரியாம ஓடி போயிட்டான், அவனோட ஃபேக்டரி முதற்கொண்டு வந்து பறிமுதல் ஆயிடுச்சான் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆளுகளுக்கு கடவுள் வந்து தண்டனை கொடுப்பாரு, ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல கொடுப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவரும் வந்து சந்தோஷப்பட, அவங்களுக்கும் பிறந்த நாள் வருதா, அதனால ஒரு பெரிய கேக் ஒன்று ஆர்டர் பண்ணிருப்பாங்க. அவங்க பொண்ணு வந்து நீங்க பணக்காரர்ன்ற உண்மையை அவங்க கிட்ட
என்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி ஓயாம வற்புறுத்திட்டு இருக்கிறனால இந்த மாதிரி யாரும் எங்களுக்காக கேக் கட் பண்ணது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பர்த்டேவை நாங்களாம் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் சரிம்மா, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல, அது வேற ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளாக இந்த லீ குரூப் பற்றி கேள்விப்பட்டு இருக்க இல்லையா, அதோட சேர்மனே நான் தான், என்னோட பேர் தான் லீ அப்படின்னு சொல்ல, அவங்களோ என்னாச்சும் உங்களுக்கு எதுவும் காய்ச்சது அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வெளியில் போய்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டை எடுத்து அவரோட நெத்தியில வச்சு தேய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணோம்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவரோ என்னடா உண்மையா சொன்னாலே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. இப்போ அவங்களுக்கும் மருமக கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. உங்க பையனுக்கு உடம்பு முடியல, உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்ல, அவங்களோ பதட்டப்படாதம்மா நான் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு அவசரமா அந்த இடத்துக்கு போனா, வீணா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கீழே அப்படின்னு சொல்ல, ஆனா அவளோ நான் எதுவும் கேட்கறதுக்கு தயாரா இல்லை, பேசாம பெட்ல படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட. கரெக்டா வந்து அந்த இடத்துக்கு அவங்க அம்மா ஓடி வராங்க. என்னுடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அத்தை உங்க பையனை காப்பாத்துங்க, அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாரு, நிறைய செலவாகுமா, பணத்தை பத்தி கவலை கிடையாது, ஆனா யாரு கிட்னி கொடுப்பா, என்னோட பிளட் டெஸ்ட் எடுத்து எல்லாமே பார்த்தாச்சு, ஆனா என்னோடது வந்து அவருக்கு சூட் ஆகல, ரத்த வலி சம்பந்தப்பட்ட யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா அது சூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல, அவங்களும் இது இந்த சின்ன வயசில் வந்து கிட்னியில் ப்ராப்ளமா, அதை எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அவ்வளோ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. சரி நான் கரெக்டான டைத்துக்கு வந்திருக்கேன், நான் இப்பயே போய் என்னுடைய ரத்தத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன், என்னோட கிட்னி அவனுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட இருந்து எடுத்து அவனுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, இது நீங்க தரீங்களா நல்ல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு எப்படியாவது உங்க பையனை காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வீட்டில் உட்காந்து தாங்கிட்டு இருக்கக்கூடிய மணி எல்லாத்தையும் எண்ணி பார்த்துட்டு இருக்காங்களா. அந்த பணக்காரரும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. என்னோட பையனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஏகப்பட்ட பணம் செலவாகும் சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு, அதான் என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு எண்ணி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அப்படியே அதை பத்தி எதுவும் கவலைப்படாத, நானே அதுக்கான எல்லா செலவையும் ஏத்துக்கிறேன், அதான் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, நான் தான் லீ குரூப்போட சேர்மன் சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்ல, அவங்கள எந்த நேரத்தில் எப்படி விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்காங்க. ஆனா வந்து பிரச்சனை கிடையாதுங்க, கிட்னி யார் கொடுக்கறது அப்படின்றது தான் பிரச்சனையே அப்படின்னு சொல்ல, அவங்களோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல நீங்க கொடுத்த பிளட் ரிப்போர்ட் படி உங்களோட கிட்னி வந்து அந்த பர்சனுக்கு வந்து சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் கொடுத்துருப்பாங்களா, அதை பார்த்துட்டு நான் உடனே ஹாஸ்பிட்டல் போயாகணும், என்னோட என் பையனுக்கு சூட் ஆகுதான் அப்படின்னு சொல்ல, அவரோ ஏகப்பட்ட டொனேஷன் சென்டர் இருக்கு, அதுல இருந்து ஏதாவது ஒரு கிட்னி நான் உனக்காக வாங்கி கொடுக்குறேமா அப்படின்னு சொல்ல, அவங்களோ கிடையாது, அது என்னுடைய பையன், நான் தான் அவனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப. ஹாஸ்பிட்டல்ல அவங்க பையனும் வந்து தான் பொண்டாட்டியை பார்த்துட்டு நீ பண்றது எதுவுமே நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்க. அவளோ என்ன பண்ணணும்ன்றீங்க இப்ப அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. உங்க அம்மாவுக்கு தான் கிட்னி ஃபெயிலியர், அவங்களுக்கு தான் கிட்னி தேவைப்படுது, அதுக்காக எங்க அம்மா கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்க அம்மா கிட்ட இந்த உண்மையை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நிச்சயமா வந்து எங்க அம்மாக்கு கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம ஏதாவது பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. உங்க அம்மா எதுக்குமே யூஸ் ஆகலன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இதுக்காக வந்து இப்ப யூஸ் ஆகுறாங்களே, சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்ல, கரெக்டா அவங்களும் டாக்டரை இழுத்துட்டு அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. என்னோடது என் பையனுக்கு சூட் ஆகுதான், தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து என் பையனுக்கு எடுத்து வச்சு அவனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மருமகளும் நீங்க தான் உண்மையிலேயே நல்ல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பணக்காரரும் ஆபீஸ்ல ரொம்ப கவலையா உட்கார்ந்துட்டு இருக்காரு. தன்னுடைய அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு, இங்க பாரு அந்த பையனுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடியணும், அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணு அப்படின்னு சொல்ல, அவனும் எல்லாமே கண்காணிச்சுட்டு தான் சார் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு. அப்படி பார்த்தோம்னா உங்கள் பையனுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஆக்சுவலாக உங்கள் மருமகளோட அம்மாவுக்கு தான் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி அங்கே அட்மிட் ஆயிருக்காங்க சார் அப்படின்னு சொல்ல, அவரும் ஷாக் ஆயிடுறாரு. எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் இது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வர, அங்கேயும் ரிப்போர்ட்ல இவங்க நிறைய வந்து மீட் சாப்பிட்டுருக்காங்க, அதனால இப்போதைக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வருது. மாமியாரை பார்த்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, ஏன் அந்த மாதிரிலாம் தின்னு தொலைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. அவங்களும் எனக்கு தெரியாதுமா, மீட் சாப்பிடாம இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வேணா வந்து ஒரு வாரத்துக்கு கஞ்சியை தவிர வேற எதுவுமே வந்து சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வர பணக்காரரோ அதுக்கெல்லாம் எந்த விதமான அவசியமும் இல்லைன்னு சொல்றாங்க. அவரை பார்த்தனையும் மருமகளும் ஷாக் ஆயிரா. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க, இங்க என்ன உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அவரோ ஏன் பொண்டாட்டியை ஏமாத்துறீங்க அப்படின்னு அந்த இடத்துக்கு நான் வந்துதானே ஆகணும்னு சொல்ல, அவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நீ பெத்த பையனே வந்து உன் மருமகளோட சேர்ந்துட்டு உனக்கு எதிராக துரோகம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. மருமகளும் வந்து வாயை மூடுங்க, தேவையில்லாததான் பேசாதீங்க, இங்க பாருங்க இவர் சொல்றது எதையுமே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அவரும் தன்னுடைய ஒய்ஃபை பார்த்துட்டு, உன் பையனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, உன் மருமகளோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து பிரச்சனையே, அவங்களுக்கு தான் கிட்னி ஃபெயிலியர் ஆகி அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்ல, அவங்களும் ஷாக் ஆகி தன்னுடைய பையனை திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஏண்டா எங்கிட்ட நீ போய் சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் எதுவும் பேசாம தலை குனிஞ்சு உட்காந்துட்டு இருக்கான். அடுத்து என்ன நடந்தது அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.